ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன். லாஸ்ட்டாக நம்ம போட்ட கட்டிங் வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து அந்த கட் பண்ண ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, 2 இன்ச்சுக்கு அர்காட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி வந்து நான் 2ஆக மடித்து ஃபோல்ட் பண்ணி வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம டாட் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிடியில் வச்சு பிடிங்க. நெக்கோட மிடியில் வச்சு இந்த மாதிரி வந்து டாட் பிடிங்க. ஸோ அதே ஈவன் சைஸில் இந்த மாதிரி நம்ம இன்னொரு டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டாட் பிடிச்ச பிறகு 2 சைடுமே வந்து நல்லா ஈவனாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பார்ட் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நேராக, அதாவது வந்து நெக்கோட ஷோல்டர் வந்து நடுவில் மிடில் பாயிண்டில் இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30 சைஸஸ் அப்படி வரும். ஸோ இதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து 3 பக்கமும் நம்ம வந்து ஒரு இன்ச்சு வந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் 1/4 இன்ச்சில் வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் 3மே இந்த மாதிரி அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பட்டிக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து கிளாத்துக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அளவும் கிடையாது. நார்மலாக நம்மளே ஒரு 3 இன்ச்சில் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பட்டிலாம் எப்படி ஜாயின் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பட்டிக்கு நம்ம வந்து 2 தையலாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 தையல் போட்டுட்டு 2 பக்கமும் வந்து நம்ம எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம மேல் தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மடித்து தைக்கிறது வந்து பேக்கோட அளவு வந்து என்ன அளவில் இருக்கோ எக்ஸாக்ட் அதே மெஷர்மெண்ட் வந்து நம்ம வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க துணியை வந்து நான் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறேன். நம்ம ஒரு பக்கம் வந்து நம்ம இந்த மாதிரி தைச்சி முடிச்சிட்டோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை நிறைய டவுட்ஸும் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நான் என்னென்ன அதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றது புரியும். ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து பட்டி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஊக் பட்டி வச்சுக்கிறேன். எதுவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நான் எந்த மெஷர்மெண்ட்டுமே நான் எடுத்து பண்ணலை. நம்ம வந்து அது வச்சுருக்க அளவோட எக்ஸஸாக ஒரு இன்ச்சுக்கு அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம வந்து மடித்து தைக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னொரு பக்கமும் நான் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஃப்ரண்ட்டோட கப் ஷேப் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன மெஷர்மெண்ட் வந்து மற்ற அளவுங்களுக்கும் என்ன மெஷர்மெண்ட் வரும் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க, பிகினர்ஸ்லாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36, அதாவது சைஸ் பொறுத்து தான். சில பேருக்கு வந்து சின்ன சைஸ்க்கு வந்து சின்னதாக இதுவாக பிடிப்போம். ஸோ அந்த மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். நம்மளுக்கு வந்து இப்போ ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம அதோட வந்து கப் ஷேப் அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப வந்து குண்டாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கப் ஷேப் வந்து நம்ம பிடிக்கணும். இதுக்காக வந்து எந்த மெஷர்மெண்ட்டுமே கிடையாது. ஸோ நம்மளாக வந்து மைண்ட் திங்கிங் தான் வந்து நம்ம எப்படி பிடிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு அளவு எடுக்கிறோன்னா ஒரு அளவு எடுத்து நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வந்து கஸ்டமருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஏன்னா அளவு ப்ளவுஸ் நம்ம கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த அளவு நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறைய கஸ்டமருக்கு வந்து அளவு எடுத்து வச்சுப்பேன். ஸோ அந்த அளவு வச்சு தான் நான் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸ் கொடுப்பாங்க, அந்த அளவு வந்து சரி இருக்காது. அதனால் வந்து அது நம்ம மேலே குறை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஒரு அளவு எடுத்து எப்படி வந்து கட் பண்ணி தைச்சி கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அளவு எடுத்தே வந்து உங்களுக்கு நான் எப்படி தைச்சி காமிக்கணுன்றதையும் கட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி வந்து 2 பக்கமும் வந்து ஈவனாக இருக்கான்றதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அளவு எடுத்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து அளவு எடுத்து தைச்சி கொடுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு நான் தைச்சி கொடுத்ததை பார்த்துட்டு அவங்க வியர் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த கம்பெனிலேருந்து நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது பர்ஃபெக்டாக எந்த அளவுக்கு நீட்டாக நம்ம பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எனக்கு அந்த கம்பெனிலேருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து தைக்க கற்றுக்கிட்டு அதே மாதிரி வந்து உங்களுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பைப்பிங் வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லை ஏதாவது இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணுறதுனால நீங்கள் தைரியமாக சொல்லலாம், நான் கிளியர் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து 1/4 இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து கிளாத்தை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம எட்ஜஸில் வந்து நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இது வந்து எக்ஸாக்டாக உருட்டு பைப்பிங் மாதிரி வரும் உங்களுக்கு நல்லா. உங்களுக்கு நான் அளவு எடுத்து உங்களுக்கு நான் வந்து கட்டிங் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதாவது வந்து நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்களோட சேனல் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க சேனலில் எந்த மாதிரி கட்டிங் போகிறாங்க, எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்கன்றத வந்து நீங்கள் எந்த சேனல் வேணாலும் பார்க்கலாம். என் சேனல் தான் பார்க்கணுன்னு நான் சொல்ல வரல. எந்த சேனல் பார்த்தாலுமே அவங்க எப்படி கட் பண்ணுறாங்க, என்ன ஸ்டிச்சிங் பண்ணுறாங்க, அந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டான அந்த ஃபினிஷிங் கொடுக்க முடியும். ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு மாதிரியான கட்டிங் போடுவாங்க. ஒருத்தவங்க வந்து இப்போ நான் வந்து ஷோல்டருக்கு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு பிடிப்பேன், சிலவங்க 1/4 இன்ச்சு பிடிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய டிஃபர் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரே இதுவாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்து சீக்கிரமாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக வந்து நம்ம வந்து டெய்லரிங் ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து என்கிட்ட நான் கட் பண்ணுற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ப்ளவுஸ் போதும். 2 ப்ளவுஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலையுமே வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக லேர்ன் பண்ணி உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்கு கண்டிப்பாக நான் கேரண்டி. ஏன்னா வந்து நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு கால்குலேஷன் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு நானே நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியான கால்குலேஷன் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கப் ஷேப் எடுக்கிறதுக்கும் வந்து நிறைய ப்ராசஸ் வந்து நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே மைண்டில் போட்டு வந்து குழப்பிக்காதீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நான் சொல்லித்தரேன். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாராலுமே வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணி தரேன். ஏன்னா நானுமே வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கால்குலேஷன்லாம் போட்டு எனக்கு நிறைய வந்து மிஸ்டேக் தான் வந்ததே தவிர எதையுமே சீக்கிரமாக என்னால் லேர்ன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் நானாக கற்றுக்கிட்ட விஷயம் தான் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நீங்கள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் கண்டிப்பாக தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு வர கஸ்டமர்ஸும் என்கிட்ட நிறைய இருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போது நம்மளை வந்து ஒரு சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வந்து டெவலப் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களுமே வந்து வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கேன்னாலும் சரி, உங்களாலையுமே கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் வந்து அதாவது கஸ்டமர் ஒரு டவுட் சொல்கிறாங்கன்னா அது என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, என்ன சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நான் ஆம்கால் அளவு வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைடு பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸாக எப்போவுமே வரக்கூடாது. ஸோ வந்து உங்களுக்கு ஸ்லீவும் வந்து ஆம்கால்லேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் தையல் தான் வரணும். இந்த மாதிரி வந்து நான் 3 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸஸாக கிளாத் இருக்கிறதெல்லாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்ஸ் நம்ம வந்து தைச்சி முடிச்சது பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம வந்து ஒன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து நான் இன்னொரு பக்கமும் நான் தைச்சி எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி வந்து நான் 3 தையலாக வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து தைக்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ரொம்ப வந்து மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.